கம் ஆன் அர்ஜுன், பஞ்ச் பஞ்ச். சுந்தரம், நீ ஒரு எக்ஸ்போர்ட்ஸ்மேன். அதுக்கு ஃபீஸ் கட்டலைன்ற ஒரே காரணத்துக்காக திறமையான பசங்களை அகாடமி விட்டு நீக்கலாமா? இங்கே பாரு, வர்றவங்க போகிறவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சுந்தரம் அகாடமி ஒன்றும் ட்ரஸ்ட் கிடையாது. இதை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன்னு உனக்கே தெரியாதா? ஏழை பணக்காரன், ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி, இந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக உருவானது தான் ஸ்போர்ட்ஸே. இதில் போய் பணக்கார பசங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புன்னு நீ முடிவெடுக்கிறது தப்பு இல்லையா? நீ எல்லாத்தையும் பிஸ்னஸாகவே பார்க்காது. இந்த பசங்க திறமையானவங்க, உனக்கே அது நல்லா தெரியும். கொஞ்சம் டைம் கூட, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட, ஃபீஸ் கட்டிடுவாங்க. விஸ்வா, பொது சேவை பண்ண நான் தயார் இல்லை. கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவன் நீ. போட்ட பணத்தை எப்படி எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? நான் கேட்குறது வாய்ப்பு, நீ பேசுறது பிஸ்னஸ். புரியாத உங்ககிட்ட இனி நான் என்ன பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. 25 வருஷம் நட்பு நம்மளது. நேத்தைக்கு வந்த சோத்துக்கு வழி இல்லாத பசங்களால பிரிஞ்சிரு போல் இருக்க. சுந்தரம், 25 வருஷத்துக்கு முன்னாடி நாமளும் சோத்துக்கு இல்லாதவங்க தான். அதை மறந்துடாத எப்பவும். ஃப்ரண்ட்ல மூவ் பண்ண அர்ஜுன். ஃபோக்கஸ். பஞ்ச் பஞ்ச். எஸ் 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 பஞ்ச். கம் ஆன். ஹாய் பா. ஹலோ சார். என்ன முருகன், சொல்லுங்க சார். அர்ஜுனோட பிராக்டிஸ்லாம் செம்மையா போயிட்டு இருக்கு போல இருக்கு. அர்ஜுனோட டெடிகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அவரோட பஞ்சிங் ஸ்டைல் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த சாம்பியன்ஷிப்பை அவன் வின் பண்ணுவான் சார். அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆமா சார். ஆனா ஃபீஸ் கட்டலைன்றதுக்காக அவங்கள அகாடமியை விட்டு அனுப்புனது மனிதாபிமானமே இல்லாத செயல். உண்மைதான் சார். அவங்க ஃபீஸை வேணா நான் கட்டிடட்டுமா? நீங்க அவங்களுக்கு ஃபீஸ் கட்டினாலும் அவங்கள டோர்னமெண்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க சார். ஏன்? ஸ்போர்ட்ஸ்லயும் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு. நம்ம நாட்டோட சாபக்கேடே அதானே. ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க சார். அவங்களுக்கு வெளியே நீங்க தனியா கோச்சிங் கொடுங்க. அதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா சார். காசுக்காக மட்டும் இல்ல சார், உண்மையான திறமையை வெளியில கொண்டு வரதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். கண்டிப்பா அவங்கள பர்சனலா கேர் எடுத்து நல்லா ட்ரெயின் பண்றேன் சார். தேங்க்யூ முருகன். தேங்க்யூ சார். அப்புறம் சார், அந்த டியூப்லைட் கிட்ட சொல்லி இந்த டியூப்லைட்டை மாற்ற சொல்லுங்க. மாமாம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமியில் ஃபீஸ் கட்டலன்னு அனுப்பும்போது அழுதுகிட்டே போனாங்கம்மா. பார்க்கும்போதே கஷ்டமாக இருந்துச்சுமா. பணம் தான் எல்லாருக்கும் முக்கியமாம்மா. அப்படி இல்லடா செல்லம், பணத்துக்கு மயங்காதவங்க இன்னும் இந்த உலகத்தில் இருக்காங்க. சரியா? ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிப்போம்மா. திறமை இருக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம்மா. மெடல் வின் பண்ண வைப்போம்மா. வெரி குட். தேங்க்யூம்மா. எல்லாம் ஓகே. நாளையில இருந்து உங்களுக்கு இங்க தான் பிராக்டிஸ். ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. பை. பை கோச். நாளைக்கு எப்படி மீட் பை. இனிமே இதுதான் நம்ம அகாடமி. அகாடமி பேரு அதுவா? கேஜி அகாடமி. எது? கேஜி அகாடமியா? ஆமாப்பா, காலி கிரவுண்ட் அகாடமி. நீங்க சுந்தரம் அகாடமி, நாங்க கேஜி அகாடமி. பாக்ஸிங் மேட்ச் வச்சுக்கலாமா? போன டோர்னமெண்ட் ஜெயிச்சதுக்கே இன்னும் ட்ரீட் வைக்கல. இந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா ஜெயிச்சு ட்ரீட் வைக்கிறீங்கண்ணா. ட்ரீட் என்ன சாரா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டூரே போலாம். சூப்பர்ண்ணா. சரி அர்ஜுன், உன்னோட டோர்னமெண்ட்க்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? அதெல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டேன். நீங்களாம் கண்டிப்பா வருவீங்கல்ல? நாங்கெல்லாம் எல்லாமே மேட்ச். டேய், நீ ஆரம்பிக்கிறதுக்குள்ள மேட்சே ஸ்டார்ட் ஆயிடும்டா. விஸ்வா, உன் பையன் செம்ம ஃபார்ம்ல இருக்கான். இந்த தடவை கப்பை அடிச்சு தூக்கணும். சுந்தரம் அகாடமி திரும்பியும் ஜெயிக்கும். கரெக்ட். ஏய் அர்ஜுன், இன்னைக்கு உன்னோட நாள். யூ ஆர் த சாம்பியன். ஆல் தி பெஸ்ட். ஓகேப்பா. நீ எப்பவுமே ஜெயிச்சிட்டே இருக்கணும். கண்டிப்பாமா. ஆல் தி பெஸ்ட் செல்லம். Thank you மா. மா, இது வரைக்கும் நீங்க என்னோட மேட்ச் எதுவுமே பார்த்தது இல்லைல்ல? இன்னைக்கு நீங்க பார்க்க போற மேட்ச் உங்க லைஃப்லயே மறக்க மாட்டீங்க. நிஜமாவா? நிஜமாமா? என் செல்ல குட்டி. போதுண்டா மதர் சென்டிமெண்ட். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட போதுடா. வேகமாக வினோத்தை நோக்கி முன்னேறுகிறார். தனது தரமாரியான லெஃப்ட் ரைட் பஞ்ச் மூலமாக தொடர்ந்து புள்ளிகளை பெற்று முன்னேறி வருகிறார். அர்ஜுன் தொடர்ந்து எதிராளியின் முகத்தை குறிவைக்க அதன் வினோத் ஈடுபடுத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார். லெஃப்ட் ரைட் பஞ்ச் மிகவும் நேர்த்தியாக அடிக்கிறார் அர்ஜுன்.
தண்ணி கொடு. இப்படியே மெயின்டைன் பண்ணு. செகண்ட் அவுட் ஆஃப் தி ரிங். செகண்ட் ரவுண்ட். அர்ஜுன் என்ன போய் பாரு அர்ஜுன் அர்ஜுன் டாக்டர் நையா அர்ஜுனை பார்க்கணும். அவன் எப்படி இருக்கான்? அது அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படும் போது நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமாகும். சம்டைம்ஸ் அது மேசிவ் கார்டியாக் அரெஸ்டாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. என்ன டாக்டர் என்ன சொல்றாரு? கேளுங்க டாக்டர் என்ன சொல்றாரு. ஐ எம் வெரி சாரி. அர்ஜுன் 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 ராஜேஷ் என்ன சொல்ற? அத ஹார்ட் அரெஸ்ட்டுங்கிற ஏதோ சின்ன மயக்கம் தானப்பா. ஏதாவது செய்ப்பா. இல்லை சார். அவன் ஸ்டேட் சாம்பியன்றாடே. நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணணும்டா. அதை போடா மயக்கண்டா அது சார். அவனுக்கு மயக்கண்டா. நீ போய் சரி பண்ணுற. அது வெரி சாரி சார். அவன் தூங்குறான்டா. எழுப்பி விடுங்கடா.